जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद अद्वैत चंद्र जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद चैतन्य की चैतन्य महाप्रभु की कृष्णा शिवराज गोस्वामी राज भगवान की इस वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी श्री महाराज श्री गुरुदेव की जय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा ओके थैंक यू वेरी मच सो नरे माता जी जय प्रभु जय हाँ இன்னைக்கு 10.119 ஓகே 10வது அத்தியாயம் 119வது ஸ்லோகம் ஓகே ஈஸ்வரி மாதாஜி எடுத்துட்டீங்களா நீங்கள் எடுத்துட்டேன் பிரபு ஓகே படிக்கலாம் பாகவதாச்சாரியா சிரஞ்சீவா ஸ்ரீ ரகுநந்தனா சிரஞ்சீவா ஸ்ரீ ரகுநந்தனா மாத்வாச்சாரியா கமலாகாந்தா ஸ்ரீ யதுநந்தனா மாதவாச்சார்யா கமலகாந்தா ஸ்ரீ சருநந்தனா படிக்கலாம் ஹரே கிருஷ்ணா பாகவத ஆச்சாரியர் சிரஞ்சீவர் ஸ்ரீ ரகுநந்தனர் மாதவாச்சாரியார் கமலகாந்தர் ஸ்ரீ யதுநந்தனர் ஆகிய அனைவரும் சைத்தன்ய மரத்தின் கிளைகளாவார். பொருளுரை ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாசிய உரையில் எழுதுகிறார். ஸ்ரீ மாதவ ஆச்சாரியர் பகவான் நித்யானந்தரின் மகளான கங்கா தேவியின் கணவராவார். அவர் நித்யானந்த பிரபுவின் ஒரு கிளையான புருஷோத்தமரிடமிருந்து தீட்சை பெற்றார். நித்யானந்த பிரபுவின் மகள் மாதவாச்சியாரை மணந்த போது பாஞ்சி நகரா என்னும் கிராமத்தை பகவான் வர்த்தனையாக வழங்கியதாக கூறப்பட்டுள்ளது. மாதவ ஆச்சாரியரின் கோயில் கிழக்கு ரயில்வேயின் ஜீரட் ரயிலில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. ஸ்ரீ மாதவ ஆச்சாரியர் முன்பு மாதவி என்னும் பெயர் கொண்ட கோபியாக வாழ்ந்தார் என்று கௌரவனோ தேசா தீபிகா 169 கூறுகிறது. கமலகாந்தர் ஸ்ரீ அத்வைத பிரபுவின் கிளையை சார்ந்தவர். அவருடைய முழு பெயர் கமலகாந்த விஸ்வாசர். கமலகாந்த விஸ்வாசர் ஓகே ஓகே தேங்க்யூ மாதாஜி இமேஷ் கமலகாந்தா மாதவாச்சாரியா ரகுநந்தனா பாகவதாச்சாரியா சிரஞ்சீவா யதுநந்தனா இவங்கெல்லாம் இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் சைத்தன்ய த்ரீ. நித்யானந்த பிரபுவோடைய அவதார ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகச்சக்கரா. ஓகே இந்த ஏகச்சக்கரத்தில் வந்து அவருடைய அவதார ஸ்தலம் ரொம்ப அருமையான பிளேஸ். ஓகே அங்கே போனீங்கன்னா அந்த பக்கிம் ராய் டெம்பிள் அவர் வழிபட்ட டீட்டெயிலாம் வச்சுருப்பாங்க. இஸ்கான் டெம்பிள் அங்கே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை மாயம்லேருந்து நம்ம ஒரு நாள் ட்ரிப்பு போயிட்டு வரணும். போகிறதுக்கு 4 மணி நேரம், வரதுக்கு 4 மணி நேரம் இது பிளான் பண்ணி போய்க்கணும். ஓகே ஸோ இதை வந்து நித்யானந்த பிரபுடைய மகளை வந்து மாதவாச்சாரியா வந்து திருமணம் பண்ணிக்கிறார். இவங்க எல்லாருமே மிகப்பெரிய என்ன சொல்கிறது பக்தர்கள். இப்போ வந்து இந்த மாதிரி பக்தர்கள்லாம் பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. ஹரே கிருஷ்ணா இல்லட்சுமி மாதாஜி ஹரே கிருஷ்ணா இல்லட்சுமி மாதாஜி 10.120 ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஓகே விருந்தா மாதாஜி எடுத்துட்டீங்களா நீங்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி 10.120 ஓகே महाकृपा पात्रा प्रभुरा जगाय मदाय कृपा पात्रा प्रभुरा जगाय मदाय पतित पावन नामेरा साक्षी दुई भाई पतित पावन नामेरा सहाय को படிங்க மாதாஜி. மரத்தின் 89வது மற்றும் 90வது கிளைகளான ஜகாய் மகாய் ஆகிய இருவரும் ஸ்ரீ சைத்தன்யரின் பெரும் கருணையை பெற்றவர்கள். பதித்த பாவனர் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை விடுவிப்பவர் என்று ஸ்ரீ சைத்தன்யரை அழைப்பது சரியே என்பதற்கு இவ்விரு சகோதரர்களும் சாட்சியாக இருந்தனர். பொருளுரை ஜகாய் மகாய் ஆகிய இரு சகோதரர்களும் முன்பு ஜெயன் விஜயன் என்ற பெயரில் வாயில் காப்பாளர்களாக இருந்தனர் என்று அதன் பின்னர் இரண்யக்ஷனாகவும் இரண்யகசிபுவாகவும் தோன்றினர் என்றும் கௌரகனோ தர்ஷன் தீபிகா
115 கூறுகிறது. ஜகாய் மகாய் ஆகிய இருவரும் மதிக்கத்தக்க பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தனர். ஆனால் அவர்கள் திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களின் தொழிலை ஏற்றிருந்தனர். இதனால் பெண்களை வேட்டையாடுதல், போதைப் பொருட்கள், சூதாட்டம் முதலிய எல்லா விதமான விரும்பத்தகாத செயல்களிலும் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தனர். காலப்போக்கில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் நித்யானந்த பிரபுவின் கருணையினால் அவர்கள் தீட்சை அளிக்கப்பட்டனர். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினை உச்சரிக்கும் வாய்ப்பினை பெற்றனர். அந்த உச்சாரணத்தின் விளைவினால் இரு சகோதரர்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிக சிறந்த பக்தர்களாயினர். மதாயின் வம்சத்தினர் இன்றும் உள்ளனர். அவர்கள் மதிக்கத்தக்க பிராமணர்கள் ஆவார். ஜகாய் மகாய் ஆகிய இவ்விரு சகோதரர்களின் சமாதிகள் கட்வாவிற்கு தெற்கே சுமார் 1 மைல் தொலைவில் உள்ள மதாலதா கிராமம் அல்லது கேஷாஹடா என்று அறியப்படும் இடத்தில் உள்ளது. இங்குள்ள நிதாய் கௌர கோயில் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ கௌர பிரசன்ன தாசா பாபாஜியினால் ஸ்தாபிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜகாய் மதாய்ங்கிறது பாஸ்ட் பின்னால் பார்ப்போம். ரொம்ப பெரிய ரவுடியாக இருந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பிறவியில் வந்து பிராமணர்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய அசோசியேஷன் நல்லா இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தொழிலில் இறங்கிட்டாங்க. 4 ஒழுக்க விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறிட்டாங்க ஜகாய் மதாய். அதனால் யார் பார்த்தாலும் அவங்கள பார்த்தா ஓடுவாங்க. இதை வந்து நித்யானந்த பிரபுடைய கருணையினால இவங்க திருந்தினாங்க. ஜகாய மதாய். ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபுவும் டெய்லி ப்ரீச் பண்ணுறதுக்காக அவங்க கிளம்புவாங்க. அப்போ வந்து இந்த ஜகாய மதாய்க்கு வந்து கருணை கொடுத்தோன்னா உலகத்தில் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு இவங்களுக்கு வந்து கருணை கொடுப்பார். இதில் வந்து நரோத்தமதாஸ் தாக்கூர் தான் நினைக்கிறேன் பாட்டு பாடுவாங்க. படி அதானே, அது கரெக்டு. அது எந்த லைன்ல வரும் படிங்க பாருங்க. அந்த ஜகாய் மாதாய் வந்து அவருக்கே கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப இந்த ஜகாய் மாதாய் மாதிரி தான் எல்லாருமே இங்கே இருக்காங்க கலியுகத்தில். அப்போ அவங்களுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தருடைய கருணை கிடைக்குது. ஏன் சைத்தன்ய கலியுகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் நிறைஞ்சது. ஓகே, மந்தா ரொம்ப டல் ஹெடட் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்த புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அதனால் இதில் வந்து ஒருத்தர் ஆன்மீகத்தை வர்றது ரொம்ப கஷ்டம். படி. தினஹின ஜத சேல ஹரிநாமே உத்தாரிலோ தாரா சாட்சி ஜாஹாயி மதா. நமக்கு எல்லாத்துக்கும் சாட்சி வேணும், விட்னஸ் வேணும் இல்லையா. எப்படி இந்த ஹரிகே சம்பந்தம் வந்து ஒருத்தர் திருத்தம் அப்படிங்கிறது, அதுக்கு விட்னஸ் வந்து ஜகாய் மதாய். அப்படி பாடுறாரு. ஓகே, நரோத்தமதாஸ் தாக்கூர். இந்த கலியுகம் வந்து ரொம்ப சிம்பிள். வீட்டில் பாட்டு. ஒரு சந்தேகம். சொல்லுங்க மாதாஜி. அந்த ஜெயன் விஜயன் வந்து பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் சனத்குமாரர்கள் சாபத்தினால இரண்யாசன், இரண்யகசிபு, சிசுபாலன், தந்தவக்ரன் 2வது பிறவி, 3வது பிறவி ராவணன், கும்பகர்ணன் 3 பிறவி எடுத்துட்டு போயிட்டாங்க. திரும்பி அதுக்கப்புறமா பிறவி எடுத்துதான் சைதன்ய பிரபு கிட்ட வந்து தீட்சை வாங்குறாங்களா? ஆமாம், கரெக்ட். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாக்ஷன் ஹிரண்யகசிபு, முதல்ல வந்து ஜெய விஜய் வந்து ஆமாம், முதல்ல வந்து ஜெய விஜயன் வாயில் காப்பனா இருப்பாங்க. எங்கன்னா வைகுண்ட லோகத்தில். ஓகே, விஷ்ணுவுக்கு வந்து வாயு காப்பனா இருப்பாங்க. இது பௌதிக லோகத்தில் கிடையாது, அவங்க பௌதிக லோகத்துக்கே வர மாட்டாங்க. பிரம்மா வந்து பௌதிக லோகத்தில் இருக்கார்ல, இவர் வந்து விஷ்ணுவோடைய வாயில் காப்பர்கள். ஸோ ஆமாம், அந்த குமாரர்கள் வரும்போது சாபம் கொடுத்துட்றாங்க இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் பிறவி வந்து ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. இல்லை 2வது பிறவி வந்து ராவணன், கும்பகர்ணன். 3வது சிசுபாலன், தண்டவக்ரன். ஓகே, இது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 3 பிறவி தான் சாபம் ஆக்சுவலாக. 4வது பிறவி வந்து கிருஷ்ணனுடைய கருணை, நீ பக்தனாக மாறணுங்கிறது அவருடைய இது. ஏன்னா எல்லாரும் பக்தராக இருந்தால் தான் வைண்டலோகம் போக முடியும். அதை உணர்த்துறதுக்காக இந்த 4வது பிறவி வந்து பக்தர்லாம் மாதிரி அவங்க வைண்டலோகம் போவாங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால்
ஜகாய் மதாய் மாதிரி யாருமே அப்போ இல்லை, இப்போ ரொம்ப ரேராக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் ஜகாய் மதாய் மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த கலியுகம் அவ்வளோ மோசமாயிடுச்சு. அதனால இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. அதுக்கப்புறம் இவங்க பெரிய பக்தராக ஆகிட்டாங்க, ஜகாய் மதாய் பெரிய பக்தராக ஆகிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா கோசஹாட்டா மதாய் தலா கிராமம், அங்கே இன்னும் அவங்களுடைய சமாதி வச்சுருக்காங்க. ஸோ ஹட்வாலேருந்து 1 மைல் தூரத்தில் இருக்குது. ஹட்வாவில் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஹேர் வந்து ரிமூவ் பண்ணி சிக்கா வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும் சைத்தன்ய மகாபிரபு ஹேர். ஸோ இந்த மாதிரி இது பாஸ்ட் டைம். ஓகே, இது டீட்டெயிலாக பார்ப்போம், ஃபியூச்சர்லேயும் பார்ப்போம். மலையாளம் நீங்கள் தான் படிக்கணும். गौड़देशा भक्तेरा कैला संक्षेप कथना गौड़देशे भक्तेर कैला संक्षेप कथना अनंत चैतन्य भक्ता न झझा गणना अनंत चैतन्य भक्त नाचाय गणना. Translation. चैतन्य महाप्रभुவின் வங்காள பக்தர்கள் குறித்த சுருக்கமான தகவலை வழங்கியுள்ளேன். உண்மையில் அவருடைய பக்தர்கள் எண்ணில் அடங்காதவர்கள், நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இன்னொன்று படிங்க பிரபு. நீலாச்சலே சோபா பக்த பிரபு சங்கே நீலாச்சலே சபா பக்த பிரபு சங்கே दुई स्थाने प्रभु सेवा कैला नाना रंगे 122 स्थाने प्रभु सेवा कैला नाना रंगे. படிங்க பிரபு. இவ்வெல்லா பக்தர்களும் வங்காளத்திலும் ஒரிசாவிலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடன் இருந்து பல்வேறு வழிகளில் அவருக்கு சேவை செய்த காரணத்தினால் நான் இவர்களை குறிப்பிட்டுள்ளேன். பொருளுரை. சைத்தன்ய மகாபிரபுவின் பெரும்பாலான பக்தர்கள் வங்காளம் மற்றும் ஒரிசாவில் வாழ்ந்தனர். இவ்வாறாக அவர்கள் கௌடியர்கள் அல்லது ஒரியாக்கள் என்று புகழப்படுகின்றனர். இருப்பினும் தற்போது பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் அவருடைய பாதையானது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. மகாபிரபுவின் இயக்கத்தினுடைய வருங்கால வரலாற்றில் ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், கனடியர்கள், ஆஸ்திரேலியர்கள், தென் அமெரிக்கர்கள், ஆசியர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள எல்லா மக்களும் சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் என்று கொண்டாடப்படுவது பெரும்பாலும் சாத்தியமாகும். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பில் ஏற்கனவே நவத்வீபத்தில் உள்ள மாயாப்பூரில் பெரிய கோவில் கட்டப்பட்டுள்ளது. அங்கு சைத்தன்ய மகாபிரபுவால் முன் உரைத்தபடியும் ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரால் எதிர்பார்த்தபடியும் உலகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தரிசனத்துக்கு வருகின்றனர். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஸோ ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணன் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி, சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி பட்டிதோறும் இது வருது. பக்தி வினோத் தாக்கூர் அங்கேருந்து கங்கையோட அந்த கரையிலேருந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து பெரிய வெளிச்சம் இங்கே தெரியும், பெரிய கோயில் இருக்க மாதிரி எனக்கு தெரியும். அவர் பக்தருக்கு தான் சொல்வார், உங்களுக்கு கோயில் தெரியுதான்னு கேட்பார். ஒன்றும் தெரிலேன்னு வாங்க, ஆனால் அவருக்கு தெரியும் அங்கேருந்து. அதே மாதிரி 400 வருஷம், எவ்வளோ 400 வருஷம் ஆச்சு இல்லையா? 200 வருஷம். அதுக்கப்புறம் கோயில் வருது இப்போ. ஓகே, மிகப்பெரிய கோயில். மேப்பூர் போனீங்கன்னா கட்டாயம் அந்த கோயிலை வந்து எல்லோரும் பார்க்கணும். இப்போ 123 படிக்கிறேன் ஆசி. 123 केवला नीलाचल प्रभुरा जय जय भक्तगणा संक्षेप कोरिया खिचो से सब कथना. Translation. Let me briefly describe some of the devotees of Lord Chaitanya Mahaprabhu in Jagannath Puri. So ஜனாபுரியில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்போ 124 126 படி. नीलाचले प्रभु संगे जत भक्तगणा सबाराध्यक्ष प्रभुरा मर्म दुई जना परमानंद पुरी आरा स्वरूप दामोदरा गदाधर जगदानंद शंकर वक्रेश्वरा दामोदर पंडिता ठाकुर हरिदासा रघुनाथ वैद्यहारा रघुनाथ दासा
Satya Mataji, Hare Krishna. Hare Krishna Prabhuji. Mataji, 10.124. Okay. Okay. Pari. Translation. Among the devotees who accompanied the Lord in Jagannath Puri, two of them, Paramananda Puri and Swarup Damodar, were the heart and soul of the Lord. Among the devotees were Gadadhara, Jagadananda, Shankara, Vakreshwara, Damodara Pandita, Haridas Thakur Haridas, Raghunath Vaidya and Raghunath Dasa. Purport by Yohannes Inspector Ramaswamy The Chaitanya Bhagavata Antyakanda chapter 5 says that Raghunatha Vaidya came to see Chaitanya Mahaprabhu, Sri Chaitanya Mahaprabhu, when the Lord was staying in Panihati. He was a great devotee and had all good qualities. According to Chaitanya Bhagavata, he was formerly Revati, the wife of Balarama. Anyone he glanced upon would immediately attain Krishna consciousness. He lived on the seashore of Jagannath Puri and compiled the book of the name Sthana Nirupana. Chaitanya Bhagavathila கொடுத்துருக்காங்க இது. ஓகே, ரகுநாத வைத்தியா. ஆமாம், பாணிகட்டி இருக்கும்போது வந்து பார்த்தார். பாணிகட்டியில் என்ன பாஷை தெரியுமா? அவருடைய பாஷை இல்லை, அப்போ இருக்கலாம் இல்லையா? ஸோ இவர் வந்து ரேவதி இல்லையா? இப்போ வந்து கிருஷ்ணலீலா வந்து ரேவதி, ரகுநாத வைத்தியா. ஓகே, சார் நீ படிக்கிறியா? 127. நீ 128 படி, அப்புறம் கலாஜி மாதாஜி படிக்கலாம். 127 சாதாரண. ஓகே. इत्यादिका पूर्वसंगी बड़ा भक्तगणा नीलाचले रही कोरे प्रभुर सेवना Translation. All these devotees were associates of the Lord from the very beginning. And when the Lord took up the residence in Jagannath Puri, they remained there to serve him faithfully. இவங்களாம் ரொம்ப பிரியமான பக்தர்கள். ஓகே, ஸோ அதனால் ஜகநாத்புரியில் பிரபு சத்திர மகாபிரபு நிறைய பக்தர்கள் அவங்க கூட இருந்தாங்க. இவங்களாம் அந்த அசோசியேட்ஸ். ஆரஜதா பக்தகனா கௌட தேசவாசி प्रद्यब्दे प्रभु रे देखे नीलाचले आसी. All the devotees who resided in Bengal used to visit Jagannath Puri every year to see the Lord. ஸோ பெங்கால்லேருந்து ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கேன் எப்பயுமே. சிவானந்த சேன் வந்து என்ன பண்ணுவார், நிறைய பேரை வந்து கூட்டு போகிறாரு. ஓகே, ஸோ அங்கேருந்து என்ன பண்ணாங்க, பூரியில் வந்து ரத யாத்திரை டயத்தில் வந்து எல்லோரும் விசிட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 4 மாதம் இருந்துட்டு வருவாங்க அந்த மாதிரி. Satya Mataji, 129. Have you taken 129? Okay, Prabhuji. 129. Okay. नीलाचले प्रभु सह प्रथम मिलना नीलाचले प्रभु सहे प्रथम मिलना से भक्त गणे रहे बे करिए घनना से भक्ति गणेना ये बे कलेना गाना. पढ़िए माताजी. Translation. Now let me enumerate the devotees of Bengal who first comes to see the Lord at Jagannath Puri. Mataji, you are back to Chennai, Mataji? Yes, Prabhuji. Okay, so you will be able to come next week, Saturday? Yes. But this Saturday we don't have a class, okay? This Saturday we have a flower festival in Chennai ISKCON temple. Flower festival means lot of crowd will come. They will offer the flowers, and what they will do is last 1 hour they will play with the flowers. Means ladies separate, gents separate. Like Holi, they will not throw the color powder. They will throw flowers. Okay. So this is called flower festival. Sunday. Saturday we have a service. Sunday was the flower festival. They offered deities for flower dress. So on the flower ஒட்றதுக்கு Saturday service இருக்கு. Okay. Okay, so Saturday we don't have a class. Okay. Sunday only is a festival.
Yeah? If possible, is something. Thank you, Mataji. Okay. Okay. 130 Mataji, Kalavati Mataji, 130. Krishna Prabhu. Okay. Bada Shaka Eka Sarvamotacharya. Tara Bhagnipati Sri Gopinatha Acharya. Bhagnipati Sri Gopinatha Acharya. அங்கே மகாபிரபு என்னும் மரத்தின் மிகப்பெரிய கிளைகளில் ஒருவனான சர்வாப பட்டாச்சாரியரும் அவருடைய சகோதரியின் கணவரான ஸ்ரீ கோபிநாத ஆச்சாரியரும் இருந்தனர். பொருளுரை. சர்வபாம பட்டாச்சாரியரின் உண்மையான பெயர் வாசுதேவ பட்டாச்சாரியார். அவர் பிறந்த இடம் வித்யாநகரம் என்று அறியப்படுகிறது. இவர் நவதீப ரயில் நிலையம் அல்லது சாம்பகடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2.5 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. அவருடைய தந்தை மகேஸ்வர விசாரதர் என்று புகழ்பெற்ற மனிதர் ஆவார். சர்வபாம பட்டாச்சாரியர் தாம் வாழ்ந்த காலத்தில் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நியாயவாதியாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. பீகாரில் உள்ள மிதிலாவில் அவர் மிகச்சிறந்த பேராசிரியரான வஷாதரா மிஸ்ரரிடம் மாணவராக சேர்ந்தார். வஷாதரர் தமது மாணவர்கள் யாரையும் நியாய சாஸ்திரம் குறித்த தமது விளக்கத்தினை குறிப்பெடுத்துக் கொள்ள அனுமதிக்க மாட்டார். இருப்பினும் சர்வபாம பட்டாச்சாரியர் எல்லா விளக்கங்களையும் மனப்பாடமாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிகவும் திறமைசாலியாக இருந்தார். அவர் நவதீபத்திற்கு திரும்பிய போது நியாயத்தினை கற்றுக் கொடுப்பதற்கு தாமே ஒரு பள்ளியை ஸ்தாபித்தார். இதன் மூலமாக மிதிலாவின் முக்கியத்துவம் குறைந்து போனது. இன்றும் கூட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள் நவதீபத்திற்கு நியாயம் கற்பதற்காக வருகின்றனர். சிலர் அங்கீகரிக்கப்பட்ட அபிப்பிராயங்களின்படி புகழ்பெற்ற நியாயவாதியான ரகுநாத ஸ்லோமனையும் சர்வபாம பட்டாச்சாரியின் மாணவர் ஆவார். இவ்வாறாக சர்வபாம பட்டாச்சாரியார் நியாயத்தை கற்கும் மாணவர்கள் அனைவருக்கும் தலைவராக இருந்தார். அவர் ஒரு கிரகஸ்தர் என்ற போதிலும் அவர் நியாயத்தின் அறிவினை பல்வேறு சன்னியாசிகளுக்கும் கூட கற்றுக் கொடுத்தார். படிக்கவா பிரபு? அவர் வேதாந்த தத்துவத்திலும் மிகச்சிறந்த பண்டிதராக இருந்தார். அதனை கற்றுக் கொடுப்பதற்காக ஜெகநாதபுரியில் ஒரு பள்ளியினை திறந்தார். சர்வபாம பட்டாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்தித்த போது தம்மிடமிருந்த வேதாந்த தத்துவத்தினை கற்றுக்கொள்ளும்படி அவர் மகாபிரபுவுக்கு வலியுறுத்தினார். ஆனால் அதன் பின்னர் வேதாந்தத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வதற்காக அவரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மாணவரானார். ஸ்ரீ சைதன்யரின் 6 கரங்களை கொண்ட சத்புஜ ரூபத்தை காணும் அளவிற்கு சர்வபாம பட்டாச்சாரியர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தார். சத்புஜ விக்கிரகம் ஒன்றும் இன்றும் ஜெகநாத கோவிலின் ஒரு பகுதியில் உள்ளது. கோவிலின் இப்பகுதியில் தினமும் சங்கீர்த்தனம் நடைபெறுகிறது. சர்வபாம பட்டாச்சாரியாரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்தித்த விவரங்கள் மத்திய லீலையின் 6வது அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. சைதன்ய சதக அல்லது சுஸ்லோக சதக என்னும் 100 ஸ்லோகங்களை கொண்ட நூலை சர்வபாம பட்டாச்சாரியர் எழுதியுள்ளார். வைராக்கிய வித்தா நிஜபக்தி யோகா மற்றும் காளான் நஷ்டம் பக்தி யோகம் நிஜம் என்னும் வார்த்தைகளுடன் தொடங்கக்கூடிய அவர் எழுதிய 2 இதர ஸ்லோகங்கள் கௌடிய வைஷ்ணவரின் மத்தியில் மிகவும் பிரபலமானவை. சர்வபாம பட்டாச்சாரியர் வேதலோகங்களில் கற்றறிந்த பண்டிதராக விளங்கும் பிரகஸ்பதியின் அவதாரம் என்று கௌரகோச தேச தீபிகா கூறுகிறது. மதிக்கத்தக்க பிராமணர்களின் குடும்பத்தை சார்ந்த கோபிநாத்தாச்சாரியரும் நவதீபத்தில் வசித்து வந்தவர். அவர் மகாபிரபுவின் இணை பிரியாத தோழர் ஆவார். அவர் சர்வபாம பட்டாச்சாரியருடைய சகோதரியின் கணவர் ஆவார். அவர் கிருஷ்ணலீலையில் ரத்னாவளி என்னும் பெயர் கொண்ட கோபியாக இருந்ததாக கௌரகோச தேச தீபிகா விவரிக்கின்றது. மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தின்படி அவர் பிரம்மாவின் அவதாரம் ஆவார். சர்வ பட்டாச்சாரியை பற்றி இவருடைய பாஸ்டே வந்து இந்த சத்யமாவுடைய பாஸ்டே இவரை வச்சு உள்ளது வந்து பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, இவர் மிகப்பெரிய தத்துவ அறிஞர், நிறைய வேதங்கள் படிச்சிருக்காரு. அப்போ இந்தியாவில் வந்து இவர் தான் நம்பர் 1. அவர் சொன்ன மாதிரி அவருடைய ஆசிரியர் வந்து யார் நோட்ஸ் காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போல்லாம் புக்கு ப்ரெஸ்லாம் கிடையாது, எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கணும், அப்படி அவங்க படிச்சுக்கணும், அவ்வளோதான். அது ஏன் காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து மிதிலா தான் ரொம்ப ஃபேமஸ் படிப்பு சொல்லித்தரது.
அப்போ இவர் என்ன பண்ணாரா, ஒரு சரியான மெமரி பவர், அவர் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறார். அப்புறம் வந்து நவதீவில் போய் பள்ளி திறந்து என்ன பண்ணுறாரு, அப்புறம் எழுதிக்கிறார் எல்லாத்தையும். அப்புறம் ஸ்கூல் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு அவருடைய ஸ்கூல். ஓகே, ஸோ இனிமேல் நவதீபில் வந்து நியாய சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வந்து நவதீப் போகிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஜகநாதபுரியில் வந்து சத்யராஜ மகாபிரபு சர்வமட்டாச்சாரி மீட் பண்ணும்போது அவருக்கு வந்து சத்புஜ ரூபம் காட்டினார். 2 கை வந்து கிருஷ்ணர், 2 கை ராமர், 2 கை சத்யராஜ மகாபிரபு. ஓகே, சத்புஜ தோட்டம் காட்டுறார். ஓகே, அடுத்து பார்க்கலாம் 131. எல்என்சி மாதாஜி 131. ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன். காசி மிஸ்ரா பிரத்யும்ன மிஸ்ரா ராய பவானந்தா. காஷி மிஸ்ர பிரத்யும்ன மிஸ்ர ராய பவானந்த. ஜாரா மிலனே பிரபு பாயிலா ஆனந்த. ஜாகார மிலனே பிரபு பாயிலா ஆனந்த. படிங்க. பரமானந்த பூரி ஸ்வரூப தாமோதரர் சார்வ பௌம பட்டாச்சாரியார் கோபிநாத ஆச்சாரியார் என்று தொடங்கும் ஜெகநாத பூரி பக்தர்களின் பட்டியலில் காசி மிஸ்ரர் 5வதாகவும், பிரத்யும்ன மிஸ்ரர் 6வதாகவும், பவானந்த ராயர் 7வதாகவும் இருந்தனர். அவர்களை சந்திப்பதில் ஸ்ரீ சைதன்ய பெரும் ஆனந்தம் கொண்டார். பொருளுரை: பகவான் சைதன்யர் ஜெகநாத பூரியில் மன்னரின் பூஜாரியான காசி மிஸ்ரரின் இல்லத்தில் வசித்தார். அவருக்கு பின்னர் அந்த வீட்டில் பக்ரேஸ்வர பண்டிதர் வசித்தார். அதன் பின்னர் அவரது சீடரான கோபால குரு கோஸ்வாமி அங்கே வசித்தார். அவர் அங்கே ராதாகாந்த விக்கிரகத்தினை பிரதிஷ்டை செய்தார். காசி மிஸ்ரர் முன்பு மதுராவில் குப்ஜாவாக இருந்தார் என்று கௌரகனவ் தேச தீபிகா கூறுகிறது. 193 கூறுகிறது. ஒரிசாவில் வசித்தவரான பிரத்யும்ன மிஸ்ரர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மிக சிறந்த பக்தராவார். பிரத்யும்ன மிஸ்ரர் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ராமானந்த ராயர் பிராமணர் அல்லாத குடும்பத்தில் பிறந்தவர். இருந்தும் பிரத்யும்ன மிஸ்ரரை ராமானந்த ராயரிடமிருந்து உபதேசங்களை பெறும்படி பகவான் சைதன்ய மகாபிரபு அறிவுறுத்தினார். இந்த சம்பவம் அந்நிய லீலையின் 5வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பவானந்த ராயர் ஸ்ரீ ராமானந்த ராயரின் தந்தையாவார். அவருடைய இல்லம் ஜெகநாதபூரிக்கு மேற்கே சுமார் 12 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஆளாலநாத் பிரம்மகிரி பகுதியில் இருந்தது. ஜாதியின்படி அவர் ஒரிசாவின் கரண சமுதாயத்தை சார்ந்தவர். அதன் உறுப்பினர்கள் சில நேரங்களில் காயஸ்தர்களாகவும் சில நேரங்களில் சூத்திரர்களாகவும் அறியப்பட்டனர். அவரது மகனான ராமானந்த ராயர் ஜெகநாதபூரியின் மன்னரான பிரதாபருத்ரரின் கட்டுப்பாட்டின் கீழ் மதராச மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார். மெட்ராஸ் தான். ஓகே, மெட்ராஸ். ஸோ இங்கே தான் ஆளுநராக இருக்கிறார், கவர்னராக இருக்கிறார், பெரிய போஸ்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா வேலை பார்த்தாலே சூத்திரன், ஓகே, இல்லைன்னா பிராமணன், அந்த மாதிரி. அப்போ வந்து என்ன பண்ணுறார் சைத்தன்ய மகாபிரபு வந்து பிரத்யும்ன மிஸ்ரா வந்து ராமாந்தராய்கிட்ட வந்து படிக்க சொல்லி அனுப்புகிறார். ராமாந்தராய் வந்து காயஸ்த ஃபேமிலியில் சூத்ரா ஃபேமிலின்றான். பிரத்யும்ன மிஸ்ரா வந்து தூய பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இந்த பிராமணத்துவம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி. அவர் என்ன ப்ரொசஸ் பண்ணியிருக்காரோ அது பேஸ் பண்ணி தான் பிராமணத்துவம், நாட் பை பர்த் அப்படிங்கிறத அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். இதான் ஸ்ரீமத் பாகவத்தில் நாரதமுனியை சொல்கிறார் இல்லையா, எஸ்ஐஎல் லக்ஷணம் புரோக்தம். என்ன அவங்களுக்கு லட்சணம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய குணங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கேஸ்ட்டு, நாட் பை பர்த். ஸோ இந்த கம்பீரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடம் தான் இல்லையா, அது ராதாகாந்தா டிடி. அங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு வசிக்கிறார். காசி மிஸ்ரா வீடு அதான் கம்பீரா இல்லையா, காம்பீரா. காசி மிஸ்ரா வீடு தான் ராதாகாந்தா டிடி, அதான் காம்பீரா. அதுதான் வந்து பின்னால் வக்ரேஸ்வர் பண்டிட் வந்து இது பண்ணால். அதுக்கப்புறம் கோபால குரு கோஸ்வாமி அப்போ ராதாகாந்த டிடியை வந்து நிறுவனாங்க. இப்போ வந்து அது மடம் ஆயிடுச்சு. ஆமாம், டனல் இருக்கு ஆக்சுவலாக. அந்த டனல் பூரி போவாங்களா? ஓ, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இப்போ கௌடி மட் தான் இல்லை, ஏதோ ஒரு மட்டு, ராதாகாந்த் மட்டு. இந்த ராதாகாந்தா வந்து பாட்டு படிப்பாங்கல்ல,
ராதா காந்த ராதா காந்த ராதே வக்ரேஸ்வர் பதனஹே. வக்ரேஸ்வர் பண்டிட் வந்து நிரூபிக்கார் இல்லையா? அப்போ வந்து அவரோட டிசைபிள் போட்டிருக்காங்க. காஷி மிஸ்ராவோட டிசைபிளா இருக்காங்க. இல்லை வக்ரேஸ்வர் பண்டிட் வந்து அங்கே இன்ஹெரிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் டிசைபிள் கோபால குரு கோஸ்வாமி எஸ்டாப்ளிஷ் டிடி ராதாகாந்தா டிடி. அப்போ வந்து வக்ரேஸ்வர் பண்டிட் இருந்திருப்பாங்க, அவருடைய பிராணநாதன் ராதாகாந்தா. ஓகே, ராதாகாந்தா அங்கே கம்பீரா போனீங்கன்னா பார்க்கலாம். இது பூரி போனீங்கன்னா கம்பீரா போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பிருந்தா மாதாஜி மலையாள போனீங்க, பூரி போனீங்களா இல்லையா? போனோம் பிரபு. இது பார்த்தீங்களா கம்பீரா? ஞாபகம் இல்லை. ஓகே, அதான் அது வந்து சைத்தன்யம் அவருடைய நிச்சயம் போயிருப்பேன், கூட்டு போயிருப்பார் பிரபு. அது கம்பீரான்னு சொல்லுவாங்க. ராதாகாந்த் என்ன பிரபு போயிருக்கீங்க? ஸோ கம்பீரா வந்து நான் சைத்தன்யம் அவருடைய அந்த இடம், அவர் இருந்த இடம், நல்லா பெரிய டிடி இருப்பாங்க. நாம் அங்கே உட்காந்து 2 ரவுண்ட் சேன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகே, சரி, நம்ம 132 போகலாம். ஒரு 2 times 3 times போனாதான் அப்படியே மனப்பாடம். ஆமாம், கரெக்டாக. ஓகே, தேங்க்யூ. 132 யார் படிக்கிறோம் இப்போ? ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் படிக்கிறீங்களா? 132. சரிங்க பிரபு, படிக்கிறேன் பிரபு. ஆலிங்கனா கரி தாரே பலில பச்சனா ஆலிங்கனகரி தாரே பலில வசனா துமி பாண்டு பஞ்ச பாண்டவா தோமாரநந்தனா துமி பாண்டு பஞ்ச பாண்டவ தோமாரநந்தனா. பவானந்தராயரை அரவணைத்து மகாபிரபு அவரிடம் அறிவித்தார், நீங்கள் முன்பு பாண்டுவாக தோன்றினீர்கள், உங்களுடைய 5 மகன்களும் பஞ்சவளர்களாக தோன்றினர். ஸோ இதை வந்து கௌர கன தீபிகா அதில் போடணும் அவசியம் இல்லை, சைத்தன்யம் அவர்கள் சொல்லிட்டார். ஓகே, நீங்கள் தான் பாண்டவர்கள் கிருஷ்ண இதில் வந்து இப்போ வந்து இங்கே தோண்டிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பவானந்த ராய், அவருடைய பையன் ராமானந்த ராய், அர்ஜுனர், இந்த மாதிரி எல்லாரும் தோண்டிருக்கிறாங்க. மாதா இன்னொன்று படிங்க. ராமாந்தராயா பத்தநாயக்கா கோபிநாதா. ராமானந்தராய பட்டநாயக கோபிநாதா. கலாநிதி சுதாநிதி நாயக வாணிநாதா. கலாநிதி சுதநிதி நாயக வாணிநாதா. ராமானந்தராய பட்டநாய கோபிநாதர், கலாநிதி சுதாநிதி நாயக வாணிநாதர் ஆகிய 5வரும் பவானந்தராயரின் மகன்கள் ஆவார். ஓகே, நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அர்ஜுனா, பீமா, யுதிஷ்டா, இந்த மாதிரி. ஓகே, நகுலன், சகாதேவன், 5 பேர். ஓகே, இன்னொன்று படிங்க மாதாஜி. ஏ பஞ்சபுத்ரா தோமாரா மோரா பிரிய பாத்ரா. ஏ பஞ்சபுத்ரா தோமாரா மோரா பிரிய பாத்ரா. ராமானந்த சகா மோரா தேஹ பேத மாத்ரா. ராமானந்த சகமோரா தேக பேத மாத்ரா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பவானந்தராயரிடம் கூறினார், உங்களது 5 மகன்களும் எனக்கு பிரியமான பக்தர்கள். ராமானந்தராயரும் நானும் ஒன்றுதான், எங்களுடைய உடல் மட்டுமே வேறுபட்டுள்ளது. பொருள் உரை: ராமானந்தராயர் முன்பு அர்ஜுனாக இருந்தார் என்று கௌரகனோ தேச தீபிகா 120-24 கூறுகிறது. அவர் கோபி லலிதாவின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். வேறு சிலரோ அவரை விசாக தேவியின் அவதாரமாகவும் கருதுகின்றனர். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மிக மிக அந்தரங்கமான பக்தராக இருந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறினார், நான் ஒரு சன்னியாசியாக உள்ள போதிலும் எனது மனம் சில நேரங்களில் பெண்களை காணும் போது சஞ்சலம் அடைகிறது. ஆனால் ராமானந்தராயர் என்னை விட சிறந்தவர். அவர் ஒரு பெண்ணை தொடும்போது கூட சஞ்சலம் அடையாமல் நிலைத்துள்ளார். பெண்ணை இவ்விதமாக தொடுவதற்கான சிறப்பான உரிமை ராமானந்தராயருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. வேறு யாரும் அவரை நகல் செய்யக்கூடாது. துரதிருஷ்டவசமாக ராமானந்தராயரின் செயல்களை நகல் செய்யக்கூடிய அயோக்கியர்களும் இருக்கின்றனர். நாம் அவர்களை விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மாதாஜி, போர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இறுதி லீலைகளில் ராமானந்தராயரும் ஸ்வரூப தாமோதரரும் கிருஷ்ணருடைய பிரிவினால் மகாபிரபுவிற்கு எழக்கூடிய பரவச உணர்ச்சிகளுக்கு ஏற்றாற்போல ஸ்ரீமன் பாகவதத்திலிருந்தும் இதர நூல்களிலிருந்தும் பொருத்தமான ஸ்லோகங்களை
உச்சரிப்பதில் எப்போதும் ஈடுபட்டிருந்தனர். சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு சென்ற போது ராமானந்த ராயரை சந்திக்கும்படி சர்வ பௌம பட்டாச்சாரியார் அறிவுறுத்தினார். கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையிலான மாதூரிய அன்பினை புரிந்து கொள்வதில் ராமானந்தரை போன்ற முன்னேறிய பக்தர் வேறு யாருமில்லை என்று சர்வ பௌமர் கூறியிருந்தார். தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது சைத்தன்ய மகாபிரபு கோதாவரி நதிக்கரையில் ராமானந்தரை சந்தித்தார். அவர்களுடனான நீண்ட உரையாடலில் மகாபிரபு ஒரு சீடரின் நிலையை கேட்டார். ராமானந்த ராயர் அவருக்கு அறிவுறுத்தினார். அன்புள்ள ராமானந்த ராயரே, நீங்களும் நானும் பைத்தியக்காரர்கள் என்பதால் நாம் சமநிலையில் நெருக்கமாக சந்திக்கின்றோம் என்று கூறி சைத்தன்ய மகாபிரபு அந்த உரையாடல்களை முடித்தார். ராமானந்த ராயரை அவருடைய அரசாங்க பணியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு ஜெகநாதபுரிக்கு வந்து நம்முடன் வசிக்கும்படி சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்தினார். மாமன்னர் பிரதாபருத்ரர் ஒரு மன்னராக இருந்த காரணத்தினால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரை சந்திக்க மறுத்தார். இருந்தும் ராமானந்த ராயர் ஒரு வைஷ்ணவ வழிமுறையின் மூலமாக மகாபிரபுவை மன்னர் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தார். இது மத்திய லீலையின் 12வது அத்தியாயத்தில் 41-57 ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. யாத்திரை முடிந்த பின்னர் மகாபிரபு நிகழ்த்திய நீர் விளையாட்டின் போது ஸ்ரீ ராமானந்த ராயரும் உடன் இருந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீ ராமானந்த ராயரையும் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியையும் துறவில் சமநிலையில் இருப்பவர்களாக பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கருதினார். ஏனெனில் ஸ்ரீ ராமானந்த ராயர் அரசாங்க பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு கிரகஸ்தர். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி ஜட செயல்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்தவர். ஆயினும் அவர்கள் இருவருமே தங்களது எல்லா செயல்களிலும் கிருஷ்ணரை மையமாக வைத்திருந்த பரமபுருஷ பகவானின் சேவர்கள் அவர். கிருஷ்ண உணர்வின் மிக ரகசிய விஷயங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகிர்ந்து கொண்ட 3 நபர்களில் ஸ்ரீ ராமானந்த ராயரும் ஒருவர். கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஸ்ரீ ராமானந்த ராயரிடமிருந்து கற்கும்படி பிரத்யும்ன மிஸ்ரருக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்தினார். கிருஷ்ண இலையில் ராதாராணியுடனான கிருஷ்ணரது உறவிற்கு சுபலர் எப்போதும் உதவியதைப் போலவே ராமானந்த ராயரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு கிருஷ்ணரின் மீதான அவரது பிரிவுணர்ச்சிகளில் உதவினார். ஸ்ரீ ராமானந்த ராயர் ஜெகநாத வல்லப நாடகத்தின் ஆசிரியர் அவர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ ராமானந்தாருடைய க்ளோரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவர் வந்து லலிதாவுடைய இன்கார்னேஷன் தாங்க, விஷாகாவுடைய இன்கார்னேஷன். ராதா கிருஷ்ணா லலிதா விஷாகா. ஓகே, லலிதா விஷாகா. இவர் வந்து அர்ஜுனராக இருந்தார், அர்ஜுனர். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து சில சமயம் அவர் நாடகம் போடும்போது பெண்களுக்கு வந்து ஆடை இல்லாமல் பெயிண்ட் பண்ணுவாங்க. அது ராமாந்தரை வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார். இந்த மாதிரிலாம் இமேஜினே பண்ண முடியாது. இன்னொருத்தர் இவரை இமிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கார். இதை வந்து இவர் பண்ணும்போது ஒருத்தர் பார்த்துட்டு இவர் என்ன அபச்சாரம், இவர் ஐஸ்வரே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், பிரத்யும்ன மிஸ்ரா வந்து நீ போய் ராமாந்தராயிட்ட கற்றுக்கோன்னு சொல்லுவார். இவர் சுத்த பிராமணன், இவர் பிராமணனே கிடையாது. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து வர்ணாசிரம தர்மம் அது மாதிரி வரிசையாக கேட்பார். இந்த கலியுகத்தில் எப்படி நம்ம பக்தர்கள் எப்படி முன்னேறலாம் இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்போ ராமாந்தராய் வந்து ஒரு ஆன்சராக சொல்லிகிட்டே வருவாங்க. வர்ணாசிரம தர்மம் சொல்லுவாங்க, அது பாசிபிள் இல்லைன்றுவார். அவர் வேதங்கள் படிக்கிறது அது முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது கடைசியில் பிரம்மாவுடைய ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க ராமாந்தராய். ஞானே பிரயாசம் நிவாசமந்தியேவ ஜீவந்தி சண்முகதாம் பவதிய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதாம் சுதிகதாம் தனுவான் மனோபீர் ஏ பிரயாசோ அஜித ஜிதோ அபீசி திரிலோக்கியாம். எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலேருந்தே என்ன பண்ணலாம், பக்தி பண்ணலாம். நம்ம வந்து இடத்த மாற்றவே தொழிலை மாற்றவே இல்லை. இந்த மாதிரி பிரம்மா வந்து ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. இப்போ 10வது கண்டத்தில் இருக்குது. இதை ராமாந்தராய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்தே பக்தி பண்ணாங்கன்னா அவர் வந்து சக்ஸஸ் ஆக முடியும்னு சொன்னோன்னே சைத்தன்ய மகாபிரபு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ராமானந்தராயிட்ட வந்து சைத்தன்ய மகாபிரபு கேள்வி கேட்பாங்க. மேலும் இந்த ராச டான்ஸு, இந்த ராச லீலைகள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டார். மாஸ் ஆஃப் பீப்புளுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ரொம்ப குறிப்பிட்ட பக்தர்களுக்கு தான்.
இந்த ஸ்வரூப் தாமோதரா, அப்புறம் ராமானந்த ராய், தாமோதர் பண்டிட், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட பக்தர்கள் தான் என்ன பண்ணுவார், டிஸ்கஸ் பண்ணுவார். அது ராமானந்த ராய் ஒருத்தர். ஓகே, 135-36 ஆசிரியை படிக்கிறியா கொஞ்சம்? प्रतापरुद्र राजा आरा ओदर कृष्णानंदा, प्रतापरुद्र राजा आरा ओदर कृष्णानंदा, परमानंद महापात्रा ओद्रा शिवानंदा, परमानंद महापात्रा ओद्रा शिवानंदा, भगवानाचार्य ब्रह्मानंदाख्या भारती, भगवानाचार्य ब्रह्मानंदाख्या भारती, श्री सिक्की माहिती आरा मुरारी माहिती, श्री सिक्की माहिती आरा मुरारी माहिती. Translation: King Prataparudra of Odisha, the warrior devotees Krishnananda and Shivananda, and the Paramananda Mahapatra, Bhagavan Acharya, Brahmananda Bharati, Sri Sikki Mahiti, and Murari Mahiti constantly associated with Chaitanya Mahaprabhu while he resided at Jagannath Puri. Jai Shri Prabhupada Maharaj. Prataparudra Maharaj, who belonged to the dynasty of Ganga kings and whose capitals are was in Cuttack. Cuttack போகும்போது பார்ப்போம்ல, கட்டக் ஸ்டேஷன் வரும், கட்டக் ஸ்டேஷன். ஆமாம், இங்கேருந்து போகும்போது பார்ப்போம். நீங்கள் கட்டக் ஸ்டேஷன் போட்டு பாரு, ஸ்டேஷன் இல்லை, சென்னை டு கல்கட்டா போகிற வரும், கட்டக் வரும். ஒரிசாலேருந்து கல்கட்டா போகும்போது அங்கதான் வரும், கரெக்ட். அங்கே தான் ஒரு ராஜா, அங்கே தான் அவன் கேப்டன். சென்னையிலேருந்து போகும்போது சென்னையிலேருந்து போகும்போது இப்படிலாம் போகும், விசாகப்பட்டினம் வருமே வருஷம். ஓ, பூரியிலேருந்து வருமா? பூரியிலேருந்து இல்லை வரும், கல்கட்டா டு சென்னை டு கல்கட்டா வரும், கட்டாக் வரும். was emperor of Orissa and a great devotee of Lord Chaitanya Mahaprabhu. It was by the arrangement of Ramananda Rai and Sarvabhauma Bhattacharya that he was able to personally serve Lord Chaitanya. In Gaura Ganodesha Deepika 118, it is said that King Indradyumna, who established the temple of Jagannath thousands of years ago, later took birth again in his own family as King Prataparudra during the time of Sri Chaitanya Mahaprabhu. King Maharaj Prataparudra was as powerful as King Indra. The drama named Chaitanya Chandrodaya was written under his direction. Okay, padi. In Chaitanya Bhagavata, Antyakanta, chapter 5, Paramananda Mahapatra is described as follows. Paramananda Mahapatra was among the devotees who took birth in Orissa and accepted Chaitanya Mahaprabhu as their only ascent. In the ecstasy of conjugal love, he always thought of Chaitanya Mahaprabhu. Bhagavan Acharya, a very learned scholar, was formerly an inhabitant of Kalishahara. But he left everything to live with the Chaitanya Mahaprabhu in Jagannath Puri. His relationship with Chaitanya Mahaprabhu was friendly, like that of a cowherd boy. He was always friendly to the Swarup Gosai. But he was staunchly devoted to the lotus feet of Lord Chaitanya Mahaprabhu. He sometimes invited Chaitanya Mahaprabhu to his house. Okay. Harani padi. Bhagavan Acharya. Bhagavan Acharya was very liberal and simple. His father Satananda Khan was completely materialistic, and his younger brother Gopala Bhattacharya was a staunch Mayavadi. But அப்பா வந்து completely கர்மி, அண்ணனும் தம்பியோ staunch மாயாவதி, கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. ஓகே. Philosopher who had studied very elaborately. When his brother came to Jagannath Puri, Bhagavan Acharya wanted to hear from him about Mayavadi philosophy, but Swarup Damodara forbade him to do so, and there the matter stopped. Once a friend of Bhagavan Acharya from Bengal wanted to recite a drama that he had written
that was against the principles of devotional service. And although Bhagavan Acharya wanted to recite this drama before Chaitanya Mahaprabhu, Swarup Damodara, the Lord's secretary, did not allow him to do so. Later, Swarup Damodara pointed out the drama's many mistakes and its disagreement with the conclusion of devotional service. And the author became aware of the faults in his writings and then surrendered to Swarup Damodara, begging his mercy. This is described in the Ante Leela, chapter 5, verse 91 to 158. In Gaura... Okay, thank you. ஸோ இதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போகணுன்னாலே ஸ்வரூப் தாமோதர் அலோவ் பண்ண தான் போக முடியும் இல்லை, ஓகே, இல்லைனா போகவே முடியாது. அதனால் அவர் அலோவ் பண்ண போய் தான் அவர் பாட முடியும். இவர் வந்து தப்பாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டார், அலோவ் பண்ணல, பாட முடியல. ஓகே, கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க. கௌர கணோதீபிகா படிங்க. சிக்கி மாகிதி முன்பு ராககேலா என்னும் பெயரில் ஸ்ரீமத் ராதாராணியின் சேவகியாக இருந்தார் என்று கௌரகணோத் தேச தீபிகா கூறுகிறது. அவருடைய சகோதரியான மாதவியும் காலாகலி என்ற பெயருடன் ஸ்ரீமதி ராதாராணியின் சேவகியாக இருந்தார். சிக்கி மாகிதி, மாதவி மற்றும் அவர்களது சகோதரரான முராரி மாகிதி ஆகிய மூவரும் சைதன்ய மகாபிரவின் கலங்கப்பட்ட பக்தர்கள் ஆவார்கள். அவர்கள் தங்களது வாழ்வில் ஒரு கணம் கூட மகாபிரபுவை மறக்க இயலாதவர்கள். சைதன்ய சரித மகா காவியா எனப்படும் நூல் ஒன்று ஒரிய மொழியில் உள்ளது. அதில் சிக்கி மாகிதியை பற்றிய பல்வேறு தகவல்கள் உள்ளன. அவர் ஒரு பரவசமான கனவை கண்ட சம்பவமும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிக்கி மாகிதி எப்பொழுதும் தனது மனதில் மகாபிரபுவின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். ஓர் இரவில் அவர் அத்தகைய சேவையில் ஈடுபட்டிருந்த போது அப்படியே உறங்கிவிட்டார். அவர் உறங்கி இருக்கையில் அவருடைய சகோதரரும் சகோதரியும் அவரை எழுப்புவதற்காக வந்தனர். அச்சமயத்தில் அவர் பூரண பரவசத்தில் இருந்தார். ஏனெனில் அவர் தமது கனவில் சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரின் கோவிலுக்கு விஜயம் செய்கையில் ஜெகநாதரின் உடலிற்கு உள்ளே சென்று மீண்டும் வெளியே வந்து ஜெகநாதரின் விக்கிரகத்தை பார்ப்பது போன்ற சம்பவத்தை கண்டு கொண்டிருந்தார். கனவிலிருந்து எழுப்பப்பட்ட பின்னர் அவர் உடனடியாக தனது சகோதர சகோதரியை அரவணைத்து அவர்களிடம் கூறினார், அன்புள்ள சகோதர சகோதரியை, நான் அற்புதமான கனவை கண்டேன், அதனை கூறுகிறேன் கேளுங்கள். அன்னை சச்சியின் மகனான சைதன்ய மகாபிரபுவின் செயல்கள் நிச்சயம் மிகவும் அற்புதமானவை. ஓகே மாதாஜி, அவங்க மாதாஜி படிக்கட்டும். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க படிங்க கொஞ்சம். படிங்க மாதாஜி. அதனை கூறுகிறேன் கேளுங்கள். அன்னை சச்சியின் மகனான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் செயல்கள் நிச்சயம் மிகவும் அற்புதமானவை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரின் கோயிலுக்கு தரிசனத்திற்காக சென்ற போது அவர் ஜெகநாதரின் உடலினுள் நுழைந்து மீண்டும் அவ்வுடலில் இருந்து வெளியே வந்ததை நான் கண்டேன். கனவில் கண்ட அந்த காட்சியை நான் இப்போதும் கண்டு கொண்டுள்ளேன். எனக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டதாக நினைக்கிறீர்களா? நான் இப்போதும் அதே கனவை கண்டு கொண்டுள்ளேன். இதில் மிகவும் அற்புதமான விஷயம் என்னவெனில், நான் சைதன்ய மகாபிரபுவிற்கு அருகில் வந்தவுடன் அவர் தமது நீண்ட கரங்களால் என்னையும் அரவணைத்தார். சிக்கி மாகிதி தமது சகோதர சகோதரியிடம் இவ்விதமாக பேசிய போது அவருடைய குரல் தழுதழுத்தது, கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. அதன் பின்னர் சகோதரர்களும் சகோதரியும் ஜெகநாதரின் கோயிலுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் ஜெகமோகன கீர்த்தன அறையில் ஸ்ரீ சைதன்யரை கண்டனர். சிக்கி மாகிதி தமது கனவில் கண்டதை போலவே ஸ்ரீ ஜெகநாத விக்கிரகத்தின் அழகை மகாபிரபு தரிசித்துக் கொண்டிருந்தார். மிகவும் கருணை வாய்ந்தவரான மகாபிரபு, நீங்கள் முராரியின் மூத்த சகோதரர் என்று உரக்க கூறியபடி உடனடியாக சிக்கி மாகிதியை அரவணைத்தார். அவ்வாறு அரவணைக்கப்பட்ட சிக்கி மாகிதி தெய்வீக பரவசத்தின் ஆனந்தத்தினை உணர்ந்தார். இவ்வாறாக அவர் அவரது சகோதர சகோதரி ஆகிய மூவரும் மகாபிரபுவிற்கு சேவை செய்வதில் எப்போதும் ஈடுபட்டிருந்தனர். சிக்கி மாகிதியின் இளைய சகோதரரான முராரி மாகிதி மற்றும் லீலையின் 10வது அத்தியாயத்தில் 44வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளார். மத்திய லீலா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இவ்வளோ மிகப்பெரிய பக்தர்கள் எவ்வளோ பாசையை போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி பக்தி பரவசத்தில் அவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி அழணுமா.
குருமாரா சொல்கிறாங்க, அழுக வரலேன்னு சொல்லி அழணும். இந்த மாதிரி பரவசத்துக்கு வர முடியலன்னு சொல்லி அழணும். யார் ஒருத்தர் வந்து பௌதிகத்தில் வந்து ஆளுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, லாடிட் ஓவர் மெட்டீரியல் நேச்சர், அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை பரவசம் வராது. ஓகே, எனக்கு இது சொந்தம், எனக்கு அது சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆன்மை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பரவசம் வராது. அவங்க பிருந்தாவனுக்கு போனாலும் பிருந்தாவனை பார்க்க முடியாது அவங்களால, அங்கே இருக்கிற பௌதிகத்தை தான் பார்க்க முடியும். பிருந்தாவனில் பௌவமே கிடையாது, இருந்தாலும் இவங்களால் அந்த பிருந்தாவனத்தை பார்க்க முடியாது. யார் ஒருத்தருக்கு வந்து இந்த ஆளுமை பண்ணணும்னு நோக்கம் இல்லையோ, பௌதிகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நோக்கம் இல்லையோ, அவங்களால பிருந்தாவனத்தை பார்க்க முடியும். இந்த பிருந்தாவனத்துக்கும் டெல்லி பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவனம், அதுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிற பிருந்தாவனம் வித்தியாசமே கிடையாது. ஆனால் நமக்கு இந்த பிருந்தாவனம் வந்து மேட்ரு மாதிரி தான் தெரியுது, கல்ப விருட்சம் தெரியலையே, அங்கே இருக்கிற சிந்தாமணிக்கல் அது எதுவுமே நமக்கு தெரியல இல்லையா. ஆனால் ஏன் தெரியலன்னா, அது வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், ஆளுமை பண்ணுற நோக்கத்தில் இருக்கிறனால பிருந்தாவனத்தின் மகிமைகள் வந்து நமக்கு புரியவில்லை. ஓகே, 137 ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா ஆகும், லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு. சத்யா மாதாஜி 137. हरे कृष्ण। हरे कृष्ण। माधवी देवी सिक्की महितिरा भगिनी, माधवी देवी सिक्की महितिरा भगिनी, श्री राधा राधासी मध्ये जारा नाम गणी, श्री राधा दासी मध्ये याम नाम गासी गानी। पढ़ेंगे माताजी। हरे कृष्ण। माधवी देवी, माधवी देवी the 17th of the prominent devotees was the younger sister of Shakti Sikhi Mahiti. Sikhi Mahiti. She is considered to have formerly been a maid servant of Srimad Radharani. இது வந்து முந்தினா இப்போனா கிருஷ்ணலீலால ராதானுடைய சேவிகையாக இருந்தாங்க. ஓகே, இந்த மாதவி. ஓகேயா, படிங்க மாதாஜி, பர்பட் படிங்க. The Ananta Leela. அந்தியலீலா 3 லீலா இருக்கு. ஆதி லீலா, மத்திய லீலா, அந்திய லீலா கடைசி லீலா. Antya Leela of Chaitanya Chaitamritam, chapter 2, verse 104 to 106. There is a description of Madhavi Devi. Sri Chaitanya Mahaprabhu considered her one of the maid servants of Srimad Radharani. Within this world Chaitanya Mahaprabhu as there and three and off very very confidential devotees. The three were Sarvarupa Goswami, Ramananda Sri Ramananda Raya, Sikhi Mahiti, and Shakti Mahiti, and Shakti Mahiti's sister Madhavi Devi, being a woman, was considered the half of those. It is known that Sri Chaitanya Mahaprabhu had three and a half confidential devotees. Thank you, Mataji. Hare Krishna. இந்த கோபால மந்திரம் இருக்குல்ல, அதுக்கு 3 and half தான் நினைக்கிறேன். 3 and half syllable நினைக்கிறேன். 3 and half. இதில் 3 and half confidential. அதுதான் half என்னன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அந்த half வந்து மாதவி மாதாஜி. ஓகே, Swarup Gosai, Swarup Damodar, Ramananda Rai, Sikhi Mahiti sister Madhavi Devi. உமனால half. ஓகே, இதை நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ உமனால half போட்டிருக்காங்க. ஸோ மேனுடைய half யார்? உமனுடைய half மேன்.
பாசிட்டிவாக நினைக்கிறேன். ஓகே, தவறாக நினைக்கிறாரு. ஓகே, ஸோ அதான் 3.5 வந்து அது அப்படி. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வந்து மாதேவி பார்த்தாச்சு. சரி, இதை நம்ம எல்லோரும் முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். எது கேள்வி இருக்கா நீ கிளாஸில்? கரெக்டாக முடிச்சிட்டோம். 137 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? 10.137 வரையும் பார்த்துருக்கோம். எல்லோரும் படிச்சிங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? ஆசிரியர் கேள்வி இருக்கா? இது என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த டேபிள், அதை விட சேம் தானா? ஓகே, சரி, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இங்கே ரூமில் எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஈஸ்வரி மகாராஜ் சொல்லட்டுமா? ஈஸ்வரி மகாராஜ் நீங்கள் சொல்லுங்கள், கருத்துக்கள் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கீங்க மாதாஜி? ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி என்னாச்சு? மீட் எடுக்க முடியலையா? ஒன்றும் கேட்கல பிரபு. நீங்கள் தான் சொல்லணும், கருத்து சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு? மீட்டில் போட்டாங்க. ஐயோ, ஹரே கிருஷ்ணா பிரபு. எதுவும் கேட்கல. மியூட் சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவும் பாயிண்ட் இருக்கா? கேட்கலையா இன்னும்? சரி, இல்லையா உங்களுக்கு தான் கேட்கல நினைக்கிறேன். பிருந்தா மகாராஜ் கேட்குதுல்ல உங்களுக்கு? அவங்களுக்கு தான் கேட்கல, உங்களுக்கு தான் கேட்கல. நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க. பிருந்தா மகாராஜ் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் பௌதிகத்துல ஆளுமை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரவசம் வராது. அவங்களுக்கு கண்களுக்கு வந்து விருந்தாவனத்தை பார்க்கவும் முடியாது. ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்களுக்கு வெளியே போயிட்டு வர சொல்லு. ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஈஸ்வரி மாதாஜி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணு, அவங்களுக்கு கேட்கலன்றாங்க. ஓகே மாதாஜி, பிருந்தா மாதாஜி ஓகே, புரியுது நீங்கள் சொல்கிறது. அவங்க வந்து லாஸ்ட் வந்து பிருந்தாவனை பார்க்க முடியாது தானே சொன்னீங்க? ஆமாங்க பிரபு. கரெக்ட். பிருந்தாவனத்துக்கு போனாலும் அந்த இது வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது. பௌதிகமா தான் அவங்க கண்களுக்கு அது தென்படும். கரெக்ட். வெளியே போயிட்டாங்க, வெளியே போயிட்டு உள்ள வராங்க. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. மலைவாச பிரபு நீங்கள் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. வாசுதேவ பட்டாச்சாரிய என்கிற சர்வபௌம பட்டாச்சாரியர் வந்து மாணவரோட தலைவராக இருந்தாரு. அவர் வந்து கிரகஸ்தராக இருந்தாலும் நியாயத்தின் அறிஞை வந்து பல்வேறு சன்னியாசிகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்தார் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். மீனா மாதாஜி நீங்கள் பேச முடியுமா? மீனா மாதாஜி. இப்ப இந்த ஜெயன் விஜயன் அவங்க வந்து இப்ப கூட திருப்பதியில காவலர்களா தானே இருக்காங்க. திருப்பதியில் இருக்கா அவங்க? ஜெயன் விஜயன். அது ஜெயன் விஜய். ஆமாம், கரெக்ட். ஜெயன் விஜயன் இருக்காங்க. கரெக்டு. எஸ் மாதாஜி, அவங்க அங்கேயே இருக்காங்க. நிறைய இடத்துல அந்த விஷ்ணு கோயிலில் பார்க்கலாம், ஜெயன் விஜயன் இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா மாதாஜி? மீனா மாதாஜி. இத்தனை கோஸ்வாமிகளா நேம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஆமாம்மா. இத்தனை பேரும் எல்லாம் இது கிருஷ்ணனோட இதை பரப்புவதற்காகவே இருக்கிறாங்க. சைத்தன்ய பிரபுவோட இதெல்லாம். ஆமாம், கரெக்டு. எல்லாருமே கரெக்டு. இன்னைக்கு இது குறிப்பிட முடியல, எல்லாத்தையுமே குறிப்பிட முடியல. இந்த புக்கில் கொஞ்சம் பேர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய எண்ணிலங்காத பேர் வந்தாங்கன்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி குறிப்பிட்றாரு. ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் தான் கருத்து சொல்லுங்கள், பாயிண்ட் சொல்லுங்கள். ஜகாய் மாதா இருவருமே மதிக்கத்தக்க பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனா அவங்க வந்து 4 ஒழுக்க முறையில தவறிவிட்டாங்க. நித்யானந்த பிரபு கருணையினால்தான் அவங்க வந்து சைத்தன்ய பிரபு நித்யானந்த பிரபு கருணை தான் அவங்க பக்தரானாங்க. தேங்க்யூ மேம், வெரி நைஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கலியுகத்தில் இப்படி தான் இருக்காங்க எல்லாரும். ஸோ அதனால எல்லாருமே இப்படி தான் பக்தராக எல்லாருமே ஜகாய் மாதா மாத்தா எல்லாரும் இருக்காங்க. ஆமாம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைதன்ய மகாபிரபு பகவானந்த ராயர்கிட்ட சொல்றாரு, உங்களது 5 மகன்களும் எனக்கு பிரியமான பக்தர்கள். நானும் ராமானந்த நாயரும் ஒண்ணுதான், எங்களுக்கு உடல் மட்டும்தான் வேறுபட்டு உள்ளதுன்னு சொல்றாரு. நரநாராயணன் மாதிரி. நரநாராயணன் 2 பேர் ரிஷிகள், பெரிய ரிஷிகள். நாராயணன், நரன், அந்த மாதிரி. தேங்க்யூ மாதாஜி. எல்எரிசி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ராமானந்த ராயரையும் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியும் குரலில் சமநிலையில் இருப்பவர்களாக பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கருதினார். ஏனெனில் ஸ்ரீ ராமானந்த ராயர் அரசாங்க பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு கிரகஸ்தர். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி ஜட செயல்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டு துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்தவர். ஆயினும் அவர்கள் இருவருமே தங்களது எல்லா செயல்களையும் கிருஷ்ணரை மையமாக வைத்திருந்த பரமபுருஷ பகவானின் சேவைகளாகும். நாம எந்த செயல் செஞ்சாலும் அதுல கிருஷ்ணரை மையப்படுத்தி நாம செஞ்சோம்னா அது கிருஷ்ண பக்திக்கு
உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. அந்த எக்ஸாம்பிள் சூப்பராக இருந்தது. ஏன்னா சன்னியாசி கிரகஸ்தா இது ஆசிரம் பார்க்கக்கூடாது. சன்னியாசி பெருசு அப்படி கிடையாது, 2 பேருமே ஈக்குவல்னு சொல்லி சைத்தன்ய பிரபு சொல்கிறாங்க. ஏன்னா சன்னியாசியாக இருந்தாலும் அவர் வந்து கிருஷ்ண மயமாக வச்சு அந்த உயர்ந்தளத்தில் இருக்கார். ராமானந்தராய் வந்து ஒரு கிரகஸ்தா, ஒரு வேலை கவர்மெண்ட்டில் உத்தியோகத்தில் பெரிய வேலையில் இருக்கார். இருந்தாலுமே அவருமே சனாதன கோஸ்வாமி மாதிரி தான் பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வெரி நைஸ். தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. செய்யக்கூடிய செயல் வந்து கிருஷ்ணனை மையப்படுத்தி செஞ்சுட்டோம்னா அதே முழுமைப்படுத்தும். ஆமாம், கரெக்டு. தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. Hare Krishna Prabhuji. ஹரே கிருஷ்ணா. Bengal devotees used to visit Jagannath Puri every year to see the Lord Krishna. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. அதனால் இதில் என்ன புரியுதுன்னா, வருஷம் வருஷம் ஒரு ட்ரிப் அடிச்சிடணும். எங்கே மாயப்பூர் இல்லைன்னா பூரி இல்லை பிருந்தாவன், ஏதாவது ஒரு புனிதத்தலம் போயிடும். ஏதோ ஒன்றா நம்ம இந்த 3 தான் சொல்கிறார் பிரபுபாதர். பிருந்தாவன், ஜகநாத் பூரி, மாயப்பூர். ஓகே, வேறு எதையுமே ஒரு குரூப் இல்லை. ஏன்னா இது 3 தான் டாப் மோஸ்ட்டு. பிருந்தாவன் போக முடியலன்னா மாயப்பூருக்கு வருஷம் வருஷம் முடிஞ்சால் மாயப்பூருக்கு போகலாம். போகிற வழியில் ஜெகநாதபுரி பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஏன்னா இது எப்படி நம்ம பேட்டரி போட்டிருக்கோம், பேட்டரி ஒர்க் ஆகிட்டே இருக்குமா டார்ச்சில், அப்புறம் திருப்பி சார்ஜ் பண்ணணும்ல, அந்த மாதிரி தான் நம்மளை சார்ஜ் பண்ணுறோம் இந்த இடத்துல போயிட்டு. ஓகே, அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து சாண்டிங் மாத்திரம் போதும், ஆனாலும் நம்மளுடைய மனது வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம புனிதத்தலங்கள் போகணும். ஏன்னா நம்ம இனிஷியலாக உள்ள பக்தர்கள் நம்ம எல்லாரும். அதனால் புனிதத்தலங்கள்லாம் போக போக தான் மனசு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் ஆகும் கிருஷ்ணன் மேலே. ஓகே, தேங்க்யூ மேதாஜி. நம்ம புனிதத்தலங்களுக்கு போக போக பிருந்தாவன், இந்த கிருஷ்ணன் பிறந்த மண்ணு, இங்கெல்லாம் நம்ம போக போக நம்மளுடைய பாவங்கள் இங்கே நமக்கு வந்து ஒரு திருப்தி, ஆத்ம சித்தி கிடைக்கும். கரெக்டு, பாவங்கள் கழியும். ஓகே, தேங்க்யூ மேதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட்ஸ் எது இருக்கா இங்கே? பாயிண்ட்ஸ் எது? ஆமாம் ஆமாம், சிக்கிம் ஆயிடுது. ஜோரத்தை வந்து ராமாந்தராய், அப்புறம் மாதவி தேவி மாதாஜி. கோசாய் தான் தாம் சொல் தாம அவர் தான். ஆமாம், டிவோட்டீஸ். பிருந்தாவன் தெரியாது நமக்கு. ஓகே, அந்த மாதிரி இப்போ பாஸ்ட் டைம் தெரியாது, நவதீப்லாம் தெரியாது. ஓகே ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வந்து நம்மளால இப்படி ஆகும்லேங்கிறது வந்து நம்ம வளர்க்கணும், வந்து டிபெண்ட் பண்ணணும். நம்மளால இப்படி இருக்க முடியாது டிவோட்டிஸோட பாஸ்ட் டைம் படிச்சுட்டு. இப்படி நமக்கு பரவசம் வரலையே, இப்படி கிருஷ்ணாவுடைய நாம சொன்னால் கண்ணில் தண்ணி வரலையே, அப்படி கிருஷ்ணாவுடைய நாம சொல்லி கண்ணில் தண்ணி வரலைன்னா கல்லெஞ்சு காரணம். அவங்க நிறைய வந்து ஸ்டீல் ஃப்ரேம் தான் போட்டிருக்கு, புக்கில் போட்டு பாவத புக்கில் போட்டிருக்காங்க. ஸ்டீல் ஃப்ரேம்டு எதில்? ஆமாம், ஸ்டீல் ஃப்ரேம்டு ஹார்ட், எந்த வந்து கல் நெஞ்சுக்காரன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் எவ்வளோ சேன் பண்ணுறோம் இருந்தாலும் அழுக வர மாட்டேங்குது இல்லையா கிருஷ்ணன், அது வந்து கல் நெஞ்சுக்காரங்க நம்மளாம். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து 11:30 வந்து ஸ்ரீமத் பாகவதம். யாரெல்லாம் முடியுதோ ஜாயின் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற விஷயம் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.